எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. வரப்போற 2026ஆம் வருஷம் பிப்ரவரி மாசத்துல வானத்துல ஒரு மிகப்பெரிய மிக அரிதான ஒரு ஜோதிட நிகழ்வு நடக்க போகுது. என்னன்னு கேக்குறீங்களா? 6 முக்கியமான கிரகங்கள். ஆமாங்க, 6 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே ராசில, அதாவது கும்ப ராசில இணைய போகுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம வாழ்நாள்ல பாக்கறதே ரொம்ப அபூர்வம். இந்த அரிய கிரகச் சேர்க்கை உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தப் போகுது? இது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா, இல்ல சவால்களை கொண்டு வருமான்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா ரொம்ப விரிவாக பார்க்கலாம். சரி, நாம பார்க்க போற இந்த முழு அண்டவியல் நிகழ்வுக்கும் மையப்புள்ளியா இருக்கிறது ஒரே ஒரு சக்தி வாய்ந்த எண் தான். அது 6. யோசிச்சு பாருங்க, 6 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகுன்னு 6 முக்கியமான கிரகங்கள். இந்த 6 கிரகங்களோட சேர்க்கை தான் வரப்போற எல்லா மாற்றங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி அமையப்போகுது. இந்த எண்ணை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பகுதியே. சும்மா 1 இல்ல 2 கிரகங்கள் சேர்ந்தாலே நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இங்க பாருங்க, 6 கிரகங்கள் ஒரே வீட்ல ஒன்னா கூடுது. இது ஒரு பெரிய குடும்ப விழா மாதிரி தான். ஆனா இது கிரகங்களோட சங்கமம். ஜோதிட வரலாற்றிலேயே இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்ப அரிதானது. அப்படி நடக்கும்போது அதோட விளைவுகளும் அது ஏற்படுத்த போற மாற்றங்களும் ரொம்பவே பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். பொதுவா ஜோதிடத்துல இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் ஒரே வீட்ல சேரும்போது அதே கிரக யுத்தம் அப்படின்னு சொல்வாங்க. யுத்தம்னா போர், சண்டைன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம், ஒரு தனி சக்தி இருக்கு. உதாரணத்துக்கு சனி ஒரு மாதிரி, செவ்வாயின் ஒரு மாதிரி. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கும்போது அவங்களோட சக்திகள் ஒன்னோட ஒன்னு மோதி ஒரு விதமான குழப்பமான போராட்டமான சூழலை உருவாக்கும். அதனாலதான் இதுக்கு கிரக யுத்தம்னு பேரு. இது பொதுவா ஒரு சவாலான காலகட்டத்தை குறிக்கும். சரி, அப்போ இந்த கிரக யுத்தத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்கலாமா? இங்கதான் விஷயமே இருக்கு. முதல்ல கும்ப ராசியோட சொந்தக்காரர், அந்த ராசியின் அதிபதியான சனி பகவானே அங்கதான் இருக்காரு. அவரோட கூட அதிகாரம், ஆளுமை, நம்மளோட ஆத்மான்னு எல்லாத்தையும் குறிக்கிற சூரியன், ஆற்றல், தைரியம், கோபம்னு எல்லாத்துக்கும் காரணமான செவ்வாய், புத்தி, பேச்சு, வியாபாரத்துக்கு காரணமான புதன், காதல், கலை, ஆடம்பரத்துக்கு காரணமான சுக்கிரன். அது மட்டும் இல்லாம ஆசைகளையும் லட்சியங்களையும் தூண்டுகிற ராகுவும் இணைகிறார். அப்பா, என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்க! இது ஒரு மிகப்பெரிய சக்தி மையம் மாதிரி. சரி, இவ்ளோ பெரிய கிரக கூட்டம் கும்ப ராசில நடக்குது. அப்போ கும்பராசிய ஜன்மராசியா கொண்டவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? ஜோதிட மூலத்தின்படி பார்த்தா அவங்க ஒரு விசித்திரமான போராட்டத்தை சந்திக்க போறாங்க. ஆனா அந்த போராட்டம் வெளியேந்து வர்றதில்ல, அவங்களுக்குள்ளேயே நடக்க போற ஒரு மன போராட்டம். இதுல என்ன ஒரு பெரிய முரண்பாடுனா, கும்ப ராசிக்காரங்க அவங்களோட ராசி அதிபதியான சனி பகவானை பார்த்தே பயப்படுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்மள நாமே கண்ணாடியில பார்த்து பயப்படுற மாதிரி தான். சனி பகவான் உங்களுக்கு எதிரி கிடையாது, அவர்தான் உங்க குரு, உங்க வழிகாட்டி. ஒழுக்கம், நீதி, கடின உழைப்புன்னு எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறவரே அவர்தான். அதனால அவர் உங்களுடைய பலமே தவிர நீங்க பயப்பட வேண்டியவர் இல்ல. இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது பாருங்க. நிறைய கும்பராசிக்காரங்களோட இயல்பே இதுதான். அவங்க கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். ஆனா எப்பவும் தங்களை தானே குறை சொல்லிட்டு ஒருவித குற்ற உணர்ச்சியோடவே இருப்பாங்க. நான் செஞ்சது சரியா, தப்பா, ஐயோ இப்படி பண்ணிட்டேனேன்னு ஒருவித மனச்சுமையோடவே வாழ்வாங்க. இந்த தேவையற்ற பாரத்தை முதல்ல தூக்கி போடணும். உங்களுக்குள்ள இருக்கிற திறமையையும் நல்ல குணங்களையும் நீங்க தான் முதல்ல நம்பணும். சரி, ஒரு நிமிஷம். நீங்க கேக்குறத எனக்கு புரியுது. இத்தனை கிரகங்கள் ஒன்னா இருக்கு, அதுவும் சனி, செவ்வாய், ராகுன்னு கடுமையான கிரகங்கள்லாம் இருக்கு. அப்போ இது கிரக யுத்தம் இல்லையா? ஒரு பெரிய குழப்பம் வராதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வராது. ஏன்னா இந்த மொத்த ஆட்டத்தையுமே மாத்த போற ஒரு கேம் சேஞ்சர் இந்த கிரக கூட்டத்துக்கு வெளியில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேம் சேஞ்சர் யாருன்னு தெரியுமா? நம்ம குரு பகவான் தான். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய சுபகிரகங்களின் அரசனான குரு பகவான் இந்த 6 கிரகங்கள் இருக்கிற கும்ப ராசிக்குள்ள இல்ல. அவர் அந்த கூட்டத்துல மாட்டிக்கல. அவர் தனியா, பாதுகாப்பா, ரொம்ப சக்தி வாய்ந்த சாதகமான ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் இந்த கணிப்போட மைய கருத்தே. குரு பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்துல ரொம்ப வலுவா அமர்ந்திருக்காரு. அங்கிருந்து தன்னோட ஸ்பெஷல் பவரான 9ஆம் பார்வையால இந்த 6 கிரகங்கள் இருக்கிற கும்பராசிய நேரா பாக்குறாரு.
குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க? குருவோட பார்வை பட்டதால அங்க நடக்க இருந்த கிரக யுத்தம் அப்படியே நின்னு போய் அது ஒரு பெரிய ராஜயோகமா மாறுது. ஒரு பிரபஞ்ச பாதுகாவலன் மாதிரி வந்து குரு பகவான் எல்லா எதிர்மறை ஆற்றலையும் தடுத்து எல்லாத்தையும் நேர்மறையா மாத்திடுறாரு. ஓகே, அப்போ ஒரு கிரக யுத்தம் இப்போ குருவோட பார்வையால ஒரு ராஜயோகமா மாறிடுச்சு. சூப்பர். அப்போ இந்த சக்தி வாய்ந்த நேர்மறையான கிரகச் சேர்க்கையால கும்ப ராசிக்கு உண்மையிலே என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, வாங்க அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். இது சும்மா இல்ல, ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியவே முடியாதுன்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணுமா? தைரியமா பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். புது கார், புது வீடு வாங்கணும்னு கனவு இருக்கா? அதுவும் நடக்கும். கல்யாணம் மாதிரி சுப காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கும். எங்கிருந்தாவது உங்களுக்கு சர்ப்ரைஸா வாய்ப்புகள் வரும், திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். உண்மையிலே சொல்றேன், இது கனவா நனவான்னு நீங்களே உங்களை கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு மகத்தான வெற்றிகள் குவியும். இந்த குருவோட பார்வை எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2020ஆம் வருஷம் ஞாபகம் இருக்கா? அப்பவும் இதே மாதிரி ஒரு கிரக கூட்டம் நடந்தது. ஆனா அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மள காப்பாத்த வேண்டிய குரு பகவானே அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அதோட விளைவு நாம எல்லாருமே லாக்டவுன்ல எவ்ளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும். ஆனா 2026ல அப்படி இல்ல. குரு பகவான் வெளியில இருந்து நம்மள ஒரு பாதுகாவலன் மாதிரி காப்பாத்துறாரு. இதுதான் அந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஓகே, கிரகங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுக்குது. இது ஒரு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் நமக்கு ஒரு கதவு திறந்து தான் காட்டும். அதுக்குள்ள நடந்து போறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட முயற்சியும் செயல்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க செய்யற நல்ல காரியங்கள், உங்க தர்மம் தான் உங்களை எப்பவும் காப்பாத்தும். அதுதான் இந்த நல்ல பலன்களை நீங்க முழுசா அனுபவிக்கிறதுக்கு உதவி பண்ணும். நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் தான் உங்களுக்கு ஒரு கவச மாதிரி இருந்து எல்லா கஷ்டத்துல இருந்தும் பாதுகாக்கும். அப்போ இந்த சூப்பரான நேரத்தை வரவேற்க நம்ம எப்படி தயாராகிறது? ரொம்ப சிம்பிளான வழிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவுங்க. இல்லாதவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. உங்களுடைய பூஜை, தியானம் மாதிரியான ஆன்மீக பழக்கங்களை விடாம தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா குருவோட அருள் கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில குருவா இருக்கிற அப்பா, அம்மா, ஆசிரியர்கள், பெரியவங்க இவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூற பிரபஞ்ச ஆற்றலை பல மடங்கு அதிகமாக்கும். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இத நல்ல கவனிங்க. நாம இதுவரைக்கும் பேசினது எல்லாமே கும்ப ராசியை அடிப்படையாக கொண்ட ஒரு பொதுவான பலன்தான். இது எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான கணிப்பு. இறுதியாக இந்த பொதுவான கணிப்பு நம்ப முடியாத அளவுக்கு நம்பிக்கைக்குரியதா இருந்தாலும் உங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை பயணமும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கான முழுமையான கதையை சொல்லும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்கு, மத்த கிரகங்கள் எங்க இருக்குன்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி இந்த பொன்னான வாய்ப்பை எப்படி முழுமையா பயன்படுத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பேச முடியும். நன்றி, வணக்கம்.